கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் இறந்தே போயிருந்தாலும், அவர் நடிச்சு நம்ம தமிழ் சினிமாவுல நின்னு பேசக்கூடிய கேரக்டர்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது திருப்பாச்சி. ஒரு டைம்ல நம்ம தளபதி விஜயோட கெரியர் பெஸ்ட் படமா இருந்தது திருப்பாச்சி தான். அந்த அளவுக்கு எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கும் இந்த படத்தை பிடிக்கும். அதுக்கு முக்கிய காரணமே இந்த படத்துல இருந்த வில்லன் ரோல் தான். அதுவும் சனியன் சக்கடையெல்லாம் மறக்கவே முடியாது. இதுல என்னதான் பட்டாசு பாலு மாதிரியான மற்ற வில்லன்கள் இருந்திருந்தாலும் சனியன் சக்கடைக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் உண்டு. அதுக்கு முக்கிய காரணம் கோட்டா சீனிவாச ராவ். அவர் இந்த கேரக்டர்ல உண்மையாவே வேற லெவல் பண்ணிருப்பாரு. மத்த வில்லன்களோட ட்ராக்க காமிக்கும் போது அப்படியே பயங்கர வில்லனிசமா காமிப்பாங்க. ஆனா கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் வரும்போது அதுல ஒரு காமெடி ட்ராக்கும் இருக்கும், அதே நேரம் வில்லனிசமும் இருக்கும். இவரோட முகமும் குரலும் அப்போதைய வில்லன் அசோகனை நமக்கே ஞாபகப்படுத்தியிருக்கும். எந்த ஒரு சண்டை காட்சிகள்லையும் தலையிடாம தளபதிக்கு தன்னோட குரல் மற்றும் கூட்டத்தை வச்சு தண்ணி காட்டியிருப்பாரு இந்த சனியன் சக்கடை. ஒரு காலத்துல கோட்டா ஸ்ரீனிவாச ராவ்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. ஆனா சனியன் சக்கடைனா எல்லாருக்குமே தெரியும். எத்தனை சனியன் சக்கடை ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சாமி. கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் சனியன் சக்கடை நடிக்கிறதுக்கு முன்னாடி பண்ண ஒரு முரட்டு சம்பவம் தான் பெருமாள் பிச்சை. சாமி படத்துல வந்த இந்த பெருமாள் பிச்சை கேரக்டரை தமிழ் சினிமா ரசிகர்களால மறக்கவே முடியாது. இப்ப வரைக்குமே நிறைய பேரோட ஃபேவரட் கேரக்டர் அப்படின்னா கண்டிப்பா இதாதான் இருக்கும். ஆரம்பத்துல விக்ரம தன்னோட ஜாதிக்காரர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கையோட சேர்த்து கொள்ளக்கூடிய பெருமாள் பிச்சை, அதுக்கப்புறமா விக்ரமோட உண்மை முகம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா வில்லத்தனத்துல சும்மா ஆட்டம் காட்டுவாரு. கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் இந்த படத்துல சும்மா சட்டையை கழிச்சுக்கிட்டு சண்டைக்கெல்லாம் போக மாட்டாரு. ஆனா அவர் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் விக்ரம பயங்கரமா காண்டேத்தும். பயங்கரமா டைலாக் பேசிக்கிட்டு மொத்த சிட்டியையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய ஆறுசாமியே பெருமாள் பிச்சையை பார்த்து பயங்கரமா பயந்துருவாரு. அந்த அளவுக்கு படம் முழுக்க கதிகலங்க வச்சிருப்பாரு கோட்டா ஸ்ரீனிவாச ராவ். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கோ. ஜீவாவோட கெரியர்லயே ஒரு சூப்பரான படம் இது. ஜீவா மற்றும் அஜ்மல் நடிப்புல வெளியான கோ படத்துல கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் ஆளவந்தான் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இந்த கேரக்டர் செம ஃபன்னியா வேற இருக்கும். ஒரு கட்சியின் தலைவராகவும் இவர் நடிச்சிருப்பாரு. ஜோதிடத்தின் மீது இவருக்கு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கும். அதனால ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணமே பண்ணிடுவாரு. அந்த கல்யாணத்தை அப்படியே ஜீவா போட்டோ எடுத்து அவரோட மீடியாவுல போட்டுருவாரு. அதுல இருந்தா படத்தோட கதையே தொடங்கும். அதுக்கப்புறமா ஜீவாவை தேடி கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் ஆபீஸ்க்கே வந்து பண்ணக்கூடிய சம்பவம் எல்லாம் கண்டிப்பா நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆளினால் அழகுராஜா. இதுவரைக்கும் கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் எத்தனையோ படங்கள்ல கலக்கியிருக்காரு. பயங்கர வில்லனிசத்தெல்லாம் காமிச்சிருக்காரு. சில படத்துல அவரோட வில்லனிசத்தை பார்த்து பல சின்ன பசங்க பயந்தே போயிருவாங்க. அத்தனை கேரக்டர் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஃபேவரட் கேரக்டர்னா கண்டிப்பா இந்த படத்துல தான் சொல்லுவேன். கார்த்தி மற்றும் சந்தானம் கூட்டணியில வெளியான செம காமெடியான படம் தான் இது. சனியன் சக்கடை பெருமாள் பிச்சை அப்படின்ற கேரக்டர்ல எல்லாரையும் மிரட்டிட்டு இருந்தவரு இதுல கரீனா சோப்ராவோட அழகுல மயங்கி லூட்டி அடிக்கக்கூடிய சொக்கநாதன் கேரக்டர்ல நம்மள வயிறு கொழுங்க சிரிக்க வச்சிருப்பாரு. இந்த படத்துல சந்தானம் எக்கச்சக்க காமெடி டைலாக் பேசுவாரு. ஆனா அது எல்லாத்தையும் பீட் பண்ற வகையில கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் சொக்கத்தங்க ஜுவல்லரி டைலாக்க அவர் பாணியில பேசுவார்ல, அதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். ஆளினால் அழகுராஜா படம் ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் லேகா போயிட்டு இருக்கும் போதே கரெக்டா கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் என்ட்ரி கொடுப்பாரு. அதுவும் சந்தானத்து கூட ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு எல்லாம் போவார்ல, அந்த காமெடியை இப்ப பார்த்தாலும் வயிறு குலுங்க சிரிக்கலாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கொக்கி. கரண் ஹீரோவா நடிச்ச கொக்கி படம் மிகப்பெரிய அளவுல ஹிட் எல்லாம் ஆகல. ஏன் இன்னும் நிறைய பேருக்கு இப்படி ஒரு படம் இருக்குன்னே தெரியாது. இருந்தாலும் இதுல ஸ்ரீனிவாச ராவ் நடிச்ச உப்பிலியப்பன் கேரக்டர் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. சென்னையை மிரட்டிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வில்லன் தான் இந்த உப்பிலியப்பன். ஹீரோ கரனோட முகத்துல முழிச்சா நல்லது நடக்கும் அப்படின்னு அவர் நம்புவாரு. இதனால கரனை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. இது கரனுக்கு மிகப்பெரிய தொல்லையா இருக்கும். அதுக்கப்புறமா உப்பிலியப்பன் தன்னோட மொத்த வில்லத்தனத்தையும் காட்டுறதுதான் இந்த படத்தோட மீதி கதை. உங்களுக்கு கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் நடிச்ச எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.